ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன் டே ட்ரிப் போயிட்டு வந்தோம். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாள் போகணும் சொல்லி முடிவு எடுத்து இன்னைக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். என்ட்ரன்ஸில் 50 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கணும். டேய், வேற ஏதாச்சும் நல்ல பாட்டா வைடா. இந்த பாட்டை கேளு. இந்த சாங்கா மச்சான் பொறுமையா போடா ப்ளீஸ். இந்த பாட்டை மாத்திரா 24 கிலோமீட்டர் தான் போட்டு இருந்தாலும் ரொம்ப தூரம் மாதிரி இருந்துச்சு. அதனால கொஞ்ச நேரம் வெளியில வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம். இந்த மாதிரிலாம் குரங்கு வீத்தெல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இந்த மாதிரி ஹில்ஸ்ல எல்லாம் டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் வெளியில ரெஸ்ட் எடுத்துட்டு போகும்போது தான் இதை வாமிட்லாம் வராம கொஞ்சம் ஃப்ரீயா இருந்த மாதிரி இருக்கு. இப்பதான் சிரிக்கிறா இவ்வளவு நேரத்துல. நான் ஒரு சைடில் ஏதாவது செடியோட விதை வீட்டில் போட்டால் முளைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். அதிர்ஷ்டியும் பிரியாவும் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஃபோட்டோ எடு அப்படி லொக்கேஷன் பாருன்ட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரமாக ட்ராவல் பண்ணோம். மறுபடியும் வண்டியை நிப்பாட்டியாச்சு. என்ன கொஞ்சம் தூரம் தான் கிட்ட வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பக்கோடா பாயிண்ட்டுக்கு தான் போயிருந்தோம். பேரே வித்தியாசமாக இருக்குல்ல. நல்லா இருக்கு. இங்க இருந்து பார்க்கும்போது வியூ எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. கூடவே இந்த ப்ளூ கலர் ஃப்ளவரோட மரம் இதுதான் ஹைலைட்டே இங்க. செம்மையா இருக்கு அந்த கீழே. வேற சாங் கொடுத்தா காப்பிரைட் கொடுப்பாங்க. அதான் இந்த சாங். அந்த கல்ல இதுக்கு அடிக்கடி வச்சிருக்காங்க. எந்த கல்ல பார்க்க நல்லா இருக்குதுல்ல ஒரு மாதிரி அதுதான். அப்படியே இந்த வாட்சிங் டவர்லையும் வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது வியூவெல்லாம் ரொம்பவே அக்யூரேட்டாக தெரிஞ்சிச்சு. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். எங்கே வந்தா என்ன பர்ச்சேஸ் இல்லாமல் எப்படி? இதில் எது நல்லா இருக்கு? இது நல்லா இருக்குல்ல, ஸ்கை ப்ளூ கலர். எவ்வளவு? 130. வாங்க போறியா? 130. ஆமாம், காரில் இருக்குது. இதில் பெருசு இருக்கா? அந்த பொம்மையிலேயே கொஞ்சம் பெருசு வாங்கியிருந்தேன். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பெரிய பெரிய அலையாக வந்திருந்து. அப்புறம் இந்த கேட்டு வாங்கலான்னு பார்த்தோம். ஆல்ரெடி வீட்டில் இருக்கதே யாரும் போடலை. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் வேஸ்ட் ஆயிரும் சொல்லிட்டு வாங்கலை. சரி ஆதிஸ்ரீக்காவது வாங்கி போடலான்னு பார்த்தா ஆதிஸ்ரீக்கும் ஆல்ரெடி 2 கேப் இருக்குது. அதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு வச்சிட்டோம். அப்புறம் இந்த குட்டி கேமரா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது சும்மா கிளிக் பண்ணோன்னா அந்த குரங்கு மூஞ்சி அது இதுன்னு தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனாலும் நல்லா இருந்து. ஒரே கடையில் எல்லா காசையும் காலி பண்ண எப்படி அடுத்த கடைக்கு கிளம்பலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி ஏரியாலாம் நிறைய கடை இருக்காதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நிறைய இருந்துச்சு. தர்பூசணி கடையில நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க மீட் பண்ணோம். அப்படியே இல்லை, நாங்க காசு கொடுத்து தான் வாங்கினோம். அங்கிருந்து கொஞ்சம் டிராவல் பண்ணி வந்தா பிக்கு பார்க் இருக்கும். நாங்கள் பிகு பார்க்குக்கு வந்து கழுகை பார்த்துட்டோம். கழுகை மட்டும் பார்த்துக்கோங்க வெளியில இருந்து. உள்ள என்ட்ரி 300 ரூபாய் கொடுக்க முடிஞ்சா உள்ள வாங்க. ஆமா, எனக்கு கம்பெனி கட்டுப்படி ஆகலை. நாங்கள் கிளம்புறோம். 300 ரூபா ஒரு ஆளுக்கு. 300 ரூபா, பாப்பாவுக்கு 200 ரூபா. நெக்ஸ்ட் டைம் வரணும் கண்டிப்பா. இப்போவுமே மணி 3 ஆயிடுச்சு. பயங்கர பசி. நாங்கள் பக்கத்தில் இருந்த ஒரு டவுனுக்கு தான் வந்திருந்தோம். சின்ன டவுனு, ஆனால் நல்லா இருக்கு. எல்லாத்துலேயும் ஒரு கடை வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட பிரியாணி அது இதுன்னு எல்லாமே காலி. இந்த ஒரு கடையில் தான் இருந்துச்சு. என்னதுமா? என்னது தங்கம்? கீழே போடு. ஆதிஷ்டியை பார்த்துட்டே இருங்க. அவங்களுக்கு நல்ல பசி ஆயிடுச்சு. வாயில நோட்டு விட்டுட்டு இருக்காங்க. நான் காரில் வச்சு ஸ்நாக்ஸ் கொடுத்தேன். இருந்தாலும் அது பத்தல. இங்க சாப்பாடு ஊட்டலான்னு பார்த்தா கையில தான் நான் சாப்பிடுவேன். கையில கொடுங்க, நானே அள்ளி சாப்பிட்றேன்ட்டு ஒரு முடிவுல இருக்காங்க. நான் ஒரு பக்கமா போயிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவங்க அப்பா தான் ஊட்டிகிட்டே இருந்தாங்க. நல்லா இருக்கு உதய். இவ்வளோ நேரம் கையில் சாப்பிட்டது பத்தலையா? இனி ஸ்பூனில் தான் சாப்பிடணுமா? அங்கே ஒரு ஸ்பூன் வேற தந்துருந்தாங்கல்ல, அதுவும் அவங்க தான் எடுத்து சாப்பிடணுமா? எனக்கு என்னன்னா வந்த இடத்துல 4 வாய் வாங்கிக்கிட்டு விடுவாங்கன்னு பார்த்தா இங்கே வந்து இப்படி பண்ணுறாங்களேன்ட்டு இருந்துச்சு. இப்போ அவங்களுக்குன்னு தனியாக குட்டி பாத்திரத்தில் கொஞ்சம் சோறு போட்டு கொடுத்துட்டோம். அவங்க ஒரு கரையில இருந்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. இன்னைக்கு ஆதிஸ்ரீயா ஃபுல்லாக அவங்க அப்பா தான் பார்த்துக்கணும்.
அவசியமே இல்லை. நம்மளே சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நூடுல்ஸ். ஒரு வழியாக நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அடுத்த இடத்துக்கும் கிளம்பிட்டோம். இப்போ நம்ம ஏற்காடு போட்டிங் பிளேஸ் தான் வந்திருக்கோம். மோட்டார் போட், பெடல் போட், துடுப்பு போட் இந்த மாதிரி 3 இருக்கு. நாங்கள் வந்து துடுப்பு போட்டு தான் எடுத்திருந்தோம். அதிர்ஷ்டியை வச்சுட்டு மோட்டார் போட்டில் கொஞ்சம் பயமாக இருந்து அதான் அதை செலக்ட் பண்ணலை. பெடல் போட்டில் நம்மளால முடியாது, அதனால அதையும் வேண்டாம்னு சொல்லிட்டோம். லைஃப் ஜாக்கெட் முக்கியமாக படகுலாம் போகும்போது லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கோங்க. நீச்சல் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும். நான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட லாங் ட்ரிப் வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. அதனால என்னவோ என்ன ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டே வந்தேன். இந்த லேக்குக்கு நடுவில் ஒரு குட்டி பார்க் இருக்கு, அதை சுற்றி தான் நாங்கள் இந்த போட்டிங் வந்துட்டு இருக்கோம். என்ன தங்கம்? பாய் சொல்லு, பாய் சொல்லு எல்லாத்துக்கும். பாய் சொல்லு. ம் 15 நிமிஷம் ரைட் பண்ணுவாங்க, அப்புறம் முடிஞ்சு. நாங்கள் வரதுக்கு முன்னாடி 2 குட்டி குழந்தைங்க விளையாடிட்டே இருந்தாங்க. நாங்களும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், தரவே இல்லை. லாஸ்ட்டாக அவங்கள இறங்க சொல்லிட்டு நாங்கள் போய் ஏறி இருந்துக்கிட்டோம். சரி ஆதிஷ்டியை வச்சு விளையாடலான்னு பார்த்தா ஆதிஸ்ரீ எப்பவும் போலதான் நல்லா பயந்துட்டாங்க. அதனால அவங்கள இறக்கி விட்டாச்சு. அங்கேயே டீ, காஃபி, ஸ்நாக்ஸு, ஐஸ்கிரீம் இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. நாங்கள் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டு அப்படியே இந்த லேக் பக்கத்துலேயே வியூவும் பார்த்தபடியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்கே பார்த்தாலும் அந்த ப்ளூ கலர் ஃப்ளவரோட அந்த மரம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் பக்கத்தில் எட்டவே இல்லை. நான் வேறு ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். நான் கஷ்டப்பட்டு என் ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு கொத்து பறித்து தந்தாங்க. எனக்கா வாய் ஃபுல்லாக பல்லு தான். நெக்ஸ்ட்டு லேடி சீட் வியூ பாயிண்ட்டுக்கு வந்துருந்தோம். இங்கே தான் ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. என் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். கையில என்ன வச்சுக்கணும் கூட அப்பவா கண்ணவா வாட்டுக்கண்ணா இது கூட என்ன வச்சுக்கிறா ஜூஸடா. ஒரு சோடா பாட்டில் கையில் இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டு அது என்கிட்ட பறிக்கிறதுக்கு என்ன சுற்றி வருது. எனக்கா பயம் வேற. இதில் நாங்கள் ஓப்பன் பண்ணாமல் வேற கொடுத்துட்டோமா, அது பல்ல வச்சு ஓட்ட போட்டெல்லாம் குடிச்சிட்டு இருக்கு. அப்புறம் இதுவும் ஒரு செமையான வியூ பாயிண்ட், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்மள மாதிரியே கையெல்லாம் இருக்கு பாரு, குட்டி குட்டி கை. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே, சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அப்புறம் அங்கிருந்து கிளம்பி இன்னொரு வியூ பாயிண்ட்டுக்கு போயிருந்தோம். இதுதான் உள்ளதுலே அல்டிமேட். இதோட பேரு ஜென்ஸ் வியூ பாயிண்ட்னு சொல்றாங்க. எனக்கு நேம்லாம் கரெக்டா தெரியல. வியூவெல்லாம் செம்மையா இருக்கு. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இங்கேயும் ஃபுல்லா சாக்லேட் ஃபேக்ட்ரி அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. சரி வந்ததுக்கு ஆளுக்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தோம். நான் ரொம்ப சாக்லேட் சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி ஆதிஸ்ரீக்கும் நான் சாக்லேட்லாம் ரொம்ப கொடுத்தது கிடையாது. அதனால் ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டோம். இங்கே டிடிஎஃப் அண்ணா, கோபி அண்ணா இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் வந்திருக்காங்க. அவங்க கூட நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இங்கே ஒட்டியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். உண்மையை சொல்ல போனால் இந்த ஏற்காடு ட்ரிப் எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பாண்டிங் கொடுத்துருக்கு. பகலில் மட்டும் இல்லாமல் நைட் வியூவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் நிறைய இடம் இருந்துச்சு, நாங்கள் பார்க்கவே இல்லை. நெக்ஸ்ட் டைம் வரலாம். நீங்களும் வந்து ஏற்காடு சுற்றி பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாய். முடிஞ்சு திரும்பி பார்த்தா நினைவு மட்டும்தான் இருக்கும். அந்த நினைவில் வாழும் சில ஞாபகங்கள் தான் கடைசி வரைக்குமே நிலைக்கும். நல்ல நட்பு, சுற்றி சொந்தம் கடைசி வரைக்குமே அன்பை தரணும். ஒரு வேளை மரணம் வந்தா கூட நான் சிரிச்சுக்கிட்டே தான் கண்ணை மூடணும்.